ஒரு ஐயர் அமைச்சரை மட்டும் நீங்க சாமி அமைச்சர்ன்றீங்க, ஏன் மத்தவங்களாம் சாமின்னு சொல்ல மாட்டீங்களா? மாண்புமிகு சாமி அமைச்சர் சாமி அவர்கள் ஒரே வாரத்துல 2 தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. யாரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிடுங்க. யாரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? பதில் சொல்லுங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜெபமாலையோட வந்தாரு. நான் அன்பு மதத்தை ஃபாலோ பண்றேன். இப்ப நாம மட்டும் நான் ராஜன் மதத்தை ஃபாலோ பண்றோம், ஒருத்தர் செந்தில் மதம், ஒருத்தர் குணா மதம், அப்படியா இருக்கு. அப்படியே அன்பு மதத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எப்போ டிஃபென்ஸ் ஆகணும் எப்போ அஃபென்ஸ் ஆகணும் எனக்கு நீங்க கத்துனீங்கன்னா நானும் மாண்புமிகு கூறிய எந்த இதுவுமே இல்லாம மைக்க தட்டி விட்டு போறது ஒரு மாண்புமிகு பண்ற வேலையா இல்ல மண்ணடியில இருக்கிற ரவுடி பண்ற வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அண்ணனோட ஹிஸ்டரி அப்படி. கேலி பண்றீங்களா? ராஜ்மோகனோடைய பேச்சு மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொன்னோன்னு இவருக்கு ஏன் கப்பன்னு எரியுதுன்னு தெரியல. ராஜ்மோகன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால இதான் சாக்கு புடுறா போக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பைட் அடிக்கிறாங்களோ, அவர் மேல ஒரு கடி அடிக்கிறாங்களோன்னு தோணுது. பான் கிறிஸ்டியன்ற வார்த்தை சொல்றாரு. அதாவது பான் கிறிஸ்டியனா மீதி எல்லாரும் கன்வர்ட்டட் கிறிஸ்டியனா தமிழ் பற்று இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்கவாலாம் தலையில இருந்து வந்தவா, நீங்க எல்லாம் கால்ல இருந்து வந்தவான்னு சொல்ற மாதிரி. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பான் கிறிஸ்டியன் உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். அச்சுராஜா பேசுற மொழியை விட மரிய வில்சன் பேசுற இந்த மொழி கேவலமான மொழி, ரொம்ப ஆபாசமான மொழினே சொல்லணும். எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றவர்கள் எங்கும் நிரம்பி இருக்கிறார்கள், இந்துக்களே ஒன்றிணைவோன்னு பாஜகவுக்கு ஒரு மேடை போட்டு கொடுக்கிற ஒரு ஃபுல் டாஸ் பால் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. நீட்டுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லி உதயநிதியை கலாய்ச்சிங்கன்னா சரிப்பா, அவரால் தான் முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்க நீட்டுக்குன்னா? நீங்க நீட்டை எதிர்க்கிறன்ட்டு நேரடியாக எதிர்த்துடணும். நேரடியாக எதிர்க்கிறது மட்டும் இல்லாம நீட்டை நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சில அஃபிடவிட்ஸ்ல விஜய் நீட் சென்டர்ஸ் கூட அசோசியேட் ஆயிருக்காருன்னு நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க திரும்ப நீட்டு தான் இல்லாமா, நீட் இல்லைன்னா வேற வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பீகார்காரங்க, ஒரிசாக்காரங்க, அஸ்ஸாம்காரங்க வேலை பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் போய் பீகார்ல வேலை பார்க்கணும். வணக்கம் அம்மா. வணக்கம் மது. சட்டப்பேரவையில பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. மரிய வில்சன் பயங்கரமா பொங்கியிருக்காப்புல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்மால் கரெக்ஷன். மாண்புமிகு மரிய வில்சன், மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன், அப்படிதான் நம்ம அவரை சொல்லணும். ஆனா நம்ம அந்த மாண்புமிகுன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரியான செயலை அவர் செஞ்சிருக்காரான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் ஒரு மினிஸ்டர் அவர் கிறிஸ்டின் மினிஸ்டர், முஸ்லீம் மினிஸ்டர், கோர் ஹிந்து மினிஸ்டர் அப்படிலாம் யாருமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டர்னா அவர் தமிழ்நாட்டுடைய மினிஸ்டர், அவ்வளோதான். அவருடைய மதம்ன்றது செகண்ட் தேர்டு கூட கிடையாது, அதுக்கு அப்பால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜெபமாலையோடு வந்தார். சரி, அதுவே தவறு. அப்படி வர வேண்டிய பிரதிநிதித்துவத்தை படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விட தப்புந்தாறுமாறுமா தமிழ் பேசினார். இதில் தமிழ் பேசுனது மட்டும் மேட்ரு கிடையாது, அவர் நம்பருமே தப்பாக சொன்னார். இந்த தசம பாகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, டெசிமல் சிஸ்டம், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, இதுதான். இப்போ 7000 அப்படின்னு சொல்றாங்கன்னா அடுத்து 100ல தான் வரணும், 400ன்னு வரணும். 7000, 4500 இப்படிலாம் சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு நம்பர் சிஸ்டமே தெரியலன்னா அர்த்தம். இதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் நம்பர் சிஸ்டத்துக்குமே தெரியலன்னா அர்த்தம். இல்ல, தாய்மொழியே அவருக்கு ரொம்ப மோசமா பேசுறாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் என்ன ஹைலைட்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ஷோ பண்ணாங்க. வேற ஸ்டேட்ல இருந்து இங்க தமிழ சரளமா பேசுறவங்க அப்படின்ட்டு சேட்டு விட்டு ஆளுங்கெல்லாம் கூட அச்சர சுத்தமான தமிழ் பேசினாங்க. இங்க அதே மாதிரி இந்த சினிமால காட்டுற மாதிரி நம்பல்கி நிம்பல்கி அப்படின்லாம் இல்லாம திருக்குறளே சொல்றாங்க. அதாவது ஒரு சேட்டுக்கு, ஒரு பீகார்காரனுக்கு, ஒரு ஒரிசாக்காரனுக்கு நீங்க வடக்கன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற பாதி பேருக்கு ரொம்ப நல்லா தமிழ் வந்துருச்சு தமிழ்நாட்டிலே இருந்து. ஆனா நீங்க இன்னும் 7400 சொல்றது, தப்பா தமிழ் படிக்கிறது, இதை கன்ஃபரண்ட் பண்ணி கேட்டா எனக்கு என்னுடைய மதம் என்னை இப்படிதான் கற்பிச்சிருக்கு, நான் அன்பு மதத்தை ஃபாலோ பண்றேன். இப்ப நாம மட்டும் நான் ராஜன் மதத்தை ஃபாலோ பண்றோம், ஒருத்தர் செந்தில் மதம், ஒருத்தர் குணா மதம், அப்படியா இருக்கு. அப்படியே அன்பு மதத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எல்லா முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லயுமே பிடிஆர் பேசும்போது நிறைய இங்கிலீஷ் பேசிடுவாரு. அந்த மாதிரி இஷ்யூ இருந்திருக்கு. இப்போ லாங்குவேஜ்ல பிரச்சனை இல்லை, லாங்குவேஜை சரி பண்ணிக்கோங்க, அதுவும் தமிழ்ல இதாகிறீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை இவ்வளோ உக்கிரமா எழுந்திரிச்சு இவ்வளோ ஆக்ரோஷமா பேசிட்டு மைக்கை தூக்கி போட்டுன்னு போறது நீங்க சொன்னீங்கல்ல மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லுங்க அப்படி. மாண்புமிகு கூறிய எந்த இதுவுமே இல்லாம மைக்கை தட்டி விட்டு போறது ஒரு மாண்புமிகு பண்ற வேலையா இல்ல மண்ணடியில இருக்கிற ரவுடி பண்ற வேலையா
அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அண்ணனோட ஹிஸ்டரி அப்படி. அண்ணன் கையில வந்து நீங்க மைக குடுத்தீங்கன்னா அண்ணா வீட்டுக்கே அவ்வளவுதான் ஆறுகிட்ட ஆதிரா அந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம்னு நினைச்சு அந்த மாதிரியான சம்பவக்காரர் தான் அண்ணன். அந்த சம்பவக்காரான்னு பாட்டு நீங்க போட்டீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளு. இப்போ அவர் சொல்றதுல வந்து அவர் எவ்வளவு பெரிய பிஸ்து அதெல்லாம், அந்த பிஸ்துலாம் அவர் சொல்றது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க தப்பா பேசும்பொழுது ஒரு மதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு அறிவுறுத்துறாங்க, இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு என்ன டவுட்னா அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்க ராஜ்மோகனை பார்த்தாவது எப்படி பேசுறது கத்துக்கணும். குறுக்க இடைமறிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க திமுக எம்எல்ஏ தான், அவங்களே அப்படிதானே சொல்றாங்க. என்னன்னு திமுக எம்எல்ஏ என்ன மதிமுக எம்எல்ஏன்னு சொன்னீங்களா? சரி வருவோம். சரி ஏதோ ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாங்க, இவர் வந்து இந்த மாதிரி ராஜ்மோகனை பார்த்து கத்துக்காங்க அப்படின்னு யாரோ சொல்லும் போது இவருக்கு சரின்னு கோவம் வருது. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, நீ போய் ராஜ்மோகனை பார்த்து நான் கத்துக்கணுமான்ற வேற ஏதோ உள்ளார்ந்த ஒரு கடுப்பு இருக்கா இவருக்கு. அது எப்படி நான் ராஜ்மோகனை பார்த்து கத்துக்கிறதுல என்ன தப்பு? நான் சொல்ற ராஜ்மோகன் ஒரு நல்ல பேச்சாளர், நானே கத்துக்குவேன், நீங்களே கத்துக்கலாம். ராஜ்மோகன் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆரேட்டர், நமக்கு ராஜ்மோகனா தெரியும். யாராவது நல்லா சரியா பேசலாம் கூட நீங்க ராஜ்மோகன் கத்துக்கணும், அது ஒன்னும் அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா ராஜ்மோகனோடைய பேச்சு மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொன்னோன்னு இவருக்கு ஏன் கப்பன்னு எரியுதுன்னு தெரியல. இது வந்து உங்க எம்எல்ஏவை தான் எடுத்துக்காட்டாவே சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க எதுக்கு உள்ள திமுக அதிமுகவோ கலைஞர் மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி நீங்க உங்கிறதுல வந்து சரி எப்படி நீ எதிர்கட்சியில உள்ள எங்களுக்கு எதிரான கட்சி எதிரி கட்சி இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க எப்படி போறீங்கன்னு சொல்லலாம். உங்க கட்சி உங்க எம்எல்ஏ உங்க அமைச்சர் கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கு. ஆமா, அவரை பார்த்து பேசுன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை வேண்டி இருக்கு இவருக்கு? அதுதான் எனக்கும் புரியல. அது உள்ளார்ந்த அர்த்தம் வேற ஏதோ இருக்குமோ. தொடர்ந்து ராஜ்மோகன் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், இல்ல ராஜ்மோகன் சம்பந்தப்படுற எல்லா விஷயங்கள்லயுமே இந்த மாதிரியான இடையூறுகள் நிறைய இருக்கு. ராஜ்மோகன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால இதான் சாக்கு புடுறா போக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒரு பைட் அடிக்கிறாங்களோ, அவர் மேல ஒரு கடி அடிக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்ப யாராவது ஒருத்தர், இப்போ ரமேஷ் என்ன சொல்றாரு, 1ஆம் தேதியில இருந்து யாரும் போய் கோயில்ல வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுக்க கூடாதுன்றாங்க. இதே நியாயம் தானே கோயில் ஸ்கூலுக்கும் போடணும். ஸ்கூல்ல போய் எவன் வேணா ரீல்ஸ் எடுக்கலாம், எவன் வேணா வரலாம், யார் வேணா போலாம். அவர் மினிஸ்டரா கூட இருக்கணும் அவசியம் இல்ல. தாவேக நிர்வாகின்னு சொல்லிட்டு எவன் வேணா போய் உள்ள நின்னுன்னு 4 ரீல்ஸ் எடுக்கலாம், கண்டென்ட் தேத்தலாம், ஒரு விரல் புரட்சியை பாட்டு போடலாம், டிவிக்கேன்னு ஒரு மாதிரி கத்து போட்ட ஆடு மாதிரி கத்தலாம் அப்படின்ற ஒரு நாம் வந்து நீங்க ராஜ்மோகனோட துறைக்கு மட்டும் வைக்கிறீங்க இல்லையா? ரமேஷ் துறையில உங்களால பண்ண முடியாது இல்ல. அப்போ அப்படி அது நீங்க ராஜ்மோகனை டேக்கிங் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்க. அடுத்து ராஜ்மோகன் கத்துக்குங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா உங்க மனசுக்குள்ளார அப்ப என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஒண்ணு. இன்னொன்னு, எத்தனை தமிழ் கத்துக்கிட்டாலும் நான் இப்படி பேச முடியாது, இந்த மாதிரி பேச மாட்டேன். அது எப்படி ஒரு செம்மொழி சார்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் சார். நீங்க ஒரு மாண்புமிகு ஒரு மரிய வில்சன் நினைச்சீங்க, அவர் இங்கதான் மரிய பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தமிழ்ல செம்மொழி மாநாடு நடத்துறதுக்கு உங்களை அதை தவிர வேற நீங்க ஏன் தனிச்செம்மொழியா உயர்த்தல? அந்த இதுக்கு எதுவும் முயற்சி எடுக்கல? அவங்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியல. செம்மொழி தனிச்செம்மொழி இது புரியுதா புரியலான்னு தெரியல. அப்படிலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயே கூட பேசியிருந்தாரு. அவங்க சைட்லையும் தாவக்க சைட்லையும் தொடர்ந்து பேசினாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது தமிழை வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி பேசுறதும் இல்ல தமிழுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எதிரெதிர் திசையில நிறுத்துறதுமே ரொம்ப மோசமான ரொம்ப மோசம். இல்ல அதை விட இன்னொரு முக்கியமான மேட்ரு அவர் சொல்றது, நான் ஒன்னொன்னா வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நான் எவ்வளவு தமிழ் படிச்சாலும் எனக்கு என் மதம் சொல்லி கொடுத்ததான் பேசணும். அப்படிலாம் மதம்லாம் சொல்லி கொடுக்கல. கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றது வந்து பாடகர் நடிகர் எனக்கு மிகவும் பிரியமான மிகவும் அழகான ஆண்ட்ரியா ஜெரமையா. ஆண்ட்ரியா மாதிரியான ஒரு சரி பிடிக்கல. ஆண்ட்ரியா வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பர்சன், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியாவும் இதே தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. எவ்வளவு அழகா தமிழ் பாட்டு பாடுறாங்க. அவங்க என்ன கிறிஸ்டின் கிடையாது. ஆண்ட்ரியா மட்டும் ஆண்ட்ரியா ஃபாத்திமான்னு சொல்லிட்டு முஸ்லீம் மாதிரி அவங்க என்ன முக்காட் போட்டுனா வராங்க? இல்ல அவங்களும் கிறிஸ்டின் தானே, அவங்களும் இதே தானே இது பண்ணிருக்கிறாங்க. ஆண்ட்ரியாவால முடியுது. இப்போ நீங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவோ பேர் எடுக்கலாம். நீங்க கிறிஸ்தவ மதத்தில் இருந்து தமிழுக்கு சேவை ஆற்றியவர்களுடைய பட்டியல் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. 1000 வேதநாயகம் பிள்ளையில இருந்து வேதநாயகம் சாஸ்திரிகள், பிரபல ஊடகவியலாளர் ரவி பெர்னாட்டு, நெல்சன் சேவியர், இன்னும் நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஒருத்தர் போல நீங்க சொல்லவே முடியாது இவர்கள் தான் இவ்வளவு. தமிழ்ல ஜேசிடி பிரபாகரே எடுத்தீங்க, நல்லா பேசக்கூடிய பால் தினகரன், நம்ம பெர்க்மன்ஸ் ஜெயத்தோட்ட ஜபகீதங்கள், இது ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒரு போதகர் ஆகட்டும், எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்லா தான் பேசுறாங்க பாடுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து மொழி
கைவர பரவலையா? சாலமன் பாப்பையாக்கு வராத தமிழோ, திண்டுக்கல் லியோனிக்கு வராத தமிழோ மத்தவங்களுக்கு வந்துருதா? பட்டிமன்ற ராஜாவே கிறிஸ்டின் தானே. அப்போ அவங்க எல்லாருக்குமே வர்ற தமிழ் மட்டும் உங்களுக்கு மட்டும் வரலன்னா அது வந்து மதத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே தனிநபர் பிரச்சனை கிடையவே கிடையாது. உங்களுக்கு வரலங்கிறத நீங்க ஒத்துங்க. உங்களுக்கு வரல, என்னால பேச முடியலங்க, நான் கத்துக்கிறேன் இல்ல இப்படியே நீங்க சொன்ன மாதிரி இப்படியே போய்க்கிறேன்னு கூட சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா எதிர் திசையில சொல்ற மிக முக்கியம் ரொம்ப மோசமா ஆபத்தான வார்த்தை நோட் பண்ணீங்களா? முதல்ல அந்த பான் கிறிஸ்டியன்ற வார்த்தை சொல்றாரு. அதாவது பான் கிறிஸ்டியனா அப்போ மீதி எல்லாரும் வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா தமிழ் பற்று இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப மோசம். எங்கவாலாம் தலையில இருந்து வந்தவா, நீங்க எல்லாம் கால்ல இருந்து வந்தவான்னு சொல்ற மாதிரி எங்கவாலாம் பான் கிறிஸ்டியனு, உங்கவாலாம் வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் சொல்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமான பேச்சு மட்டும் இல்லாம இன்ஸ்டிகேஷன் ஆஃப் வயலன்ஸ், இன்ஸ்டிகேஷன் ஆஃப் கம்யூனல் ஹேட்ரட் அப்படின்னே கூட இவர்கிட்ட சொல்லலாம். இவரு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பேச்சு. இவ்வளவு நாள் வந்து ஒரு ராமகோபாலன், இவ்வளவு நாள் வந்து அர்ஜுன் சம்பத், ராம ரவிக்குமார், அடுத்து இன்னும் இந்த வகைராக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த வகைராக்கள் பேசுற மொழியை விட, அச்சுராஜா பேசுற மொழியை விட மரிய வில்சன் பேசுற இந்த மொழி வந்து கேவலமான மொழி, ரொம்ப ஆபாசமான மொழினே வந்து சொல்லணும். அது கிறிஸ்டியன்ஸை வந்து பொதுமைப்படுத்தி கிறிஸ்டியன்ஸ்னாலே எப்படி கிடையவே கிடையாது. எனக்கு பாடம் எடுத்த வாத்தியார்ல இருந்து, உங்களுக்கு பாடம் எடுத்த வாத்தியார்ல இருந்து, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு எவ்வளோ பங்கெடுத்திருக்காங்கன்னு தெரியும். நீங்க சென்ட் ஜோசப்ஸ் ஆகட்டும், சாரா டக்கர் ஆகட்டும், பாண்டிச்சேரி பக்கம் போய் க்ளூனி, இந்த மாதிரி நீங்க வரிசையா நீங்க சேக்ரட் ஆர்ட், இந்த மாதிரி நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஆகட்டும், லயலா ஆகட்டும், எம்சிசி ஆகட்டும், இப்படி ஜெஸ்விட் இன்ஸ்டிடியூஷன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டோடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பைபிள் வந்து இந்த ஆசிய மொழிகள்லேயே முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ்ல தான். பைபிள் வந்து ரஷ்ய மொழிக்கு போறதுக்கு முன்னாடி, பைபிள் வந்து ஜப்பானீஸ் மொழியில மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடியே தமிழுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க ரொம்ப ஏர்லி இல்லையா? இதை கூட உங்களால படிக்க முடியலன்னா எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுங்க, இதுதான் என்னோட ஆக்சென்ட் சார், என் ஆக்சென்ட்டை குறை சொல்லாதீங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா என்னோட மதத்தை வந்து ஒரு விக்டிம் கார்டை தூக்கி போடுறது வந்து ஒரு அல்பமான வேலைன்னு சொல்லணும். அதை மரிய வில்சன் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எனக்கு இன்னும் இது பின்னாடி என்ன தோணுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீர்களா, கிறிஸ்தவர்கள் எங்கும் நிரம்பி இருக்கிறார்கள், இந்துக்களே ஒன்றிணைவோன்னு பாஜகவுக்கு வந்து ஒரு மேடை போட்டு கொடுக்குற ஒரு ஃபுல் டாஸ் பால் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வந்து நிர்மல்குமார் வந்து எல்லாரும் பிளம்பர் ஆயிடலாம், எலக்ட்ரிஷியன் ஆயிடலாம், எதுக்கு அது வேற படிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த டோன்ல தான் ஆல்ரெடி அவர் RSS டோன்ல தான் இருக்காரு. இவர் வந்து அந்த டோனுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. தொடர்ந்து அமைச்சர்கள் எல்லாருமே அருண்ராஜ் பேசும்போது கூட இன்னைக்கு நீட் தீர்மானம் வேற, எல்லாரும் நீட்னே இருக்கக்கூடாது, நீட் தீர்மானம் வேற நிறைவேற்றிருக்காங்க. நீட்டினே இருக்காதீங்க எங்க கிட்ட இல்லைங்க, மைக்க நீட்டாதீங்கன்னா அவங்க சொல்றது வேற. இவங்க வந்து இன்னைக்கு நீட் தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்காங்க. நேத்தி பேசும்போது அருண்ராஜ் சொல்றாரு, எங்க தலைவர் முன்னாடி சொன்ன மாதிரி நீட் மட்டுமே உலகம் இல்லை, அதை தாண்டி உலகர், அதை தாண்டி உலகருக்கு, அதை தாண்டி உலகருக்குன்னா நீங்க யாராவது போய் பிளம்பர் ஆகுங்கயா? அதே எப்படி இந்த கவுண்டமணி பிளம்பர் ஆக சொல்றீங்க? ஒருவேளை நீ போய் போனா இருக்கிற வேலை பாருங்க, கவுண்டமணி கேட்பார்ல, அந்த மாதிரி வந்து நீங்க பிளம்பர் ஆகுங்க, படிச்சா ஓகேவானா நான் சொல்றேன், நீங்க மயிலாப்பூர்ல போய் நடுவில் நின்னுங்கன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஏன் இங்க ஆவறீங்க, நீங்க எல்லாம் போய் பிளம்பர் ஆகுங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே சூடு சொரணை இருக்கு, உண்மையிலே கூறு இருக்குன்னா ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்துட்டு, பிளம்பர் உங்க பையன் என்ன ஆகணும் பிளம்பர்ட்டே கேளுங்க. எந்த பிளம்பராது நான் என் பையனும் பிளம்பர் ஆகணும், பையனும் எலக்ட்ரீஷியன் ஆகணும்னு சொல்லுவாரா? மாட்டார். ஒரு வாத்தியார் ஆகணும்னு சொல்லுவாரு, ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும். எந்த தொழிலும் இழிவு கிடையாது. ஆனா இந்த தொழிலுக்கு தான் நீங்க படிக்கணுமா, இதுதான் நீங்க செய்யணுமானா உனக்கு பிரச்சனை இல்லப்பா. நீ வந்து இந்த கட்சியில இருந்து நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவ, அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போவ, இந்த கொள்கையில இருந்து வேற எதுக்கு போவ. இப்ப நிர்மல்குமார் வந்து ஒரு 5வது கட்சியோ, இது வரைக்கும் 5வது கட்சி, தாவேகாக்கு அப்புறம் எங்க போவாருன்னு தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. ஆனா இப்ப நான் இப்ப பிளம்பரா இருக்கேன், எனக்கு பிளம்பரா இருக்க போர் அடி இருக்குது, நான் டக்குன்னு IAS ஆயிடுறேன்னா எனக்கு என்ன கலெக்டர் இடம் கொடுப்பாரா? சுடு தண்ணி ஊத்த மாட்டாரு என் மேல. சரி, கலெக்டரா இருக்க போர் அடிக்குது, நான் எலெக்ஷன் கமிஷன் ஆயிடுறேன், இல்ல நான் வந்து ஒரு பாடகர் ஆயிடுறேன், இல்ல நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச் ஆயிடுறேன், இல்லாட்டி ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டா மாடல் ஆயிடுறேன், ஆக முடியுமா? அவங்களுக்கு அது வாழ்க்கை. இப்போ நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிற, நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே இருக்கிற இதை வந்து நீர்த்து போக செய்யறதுக்கான வேலையை அதை பாக்குற மாதிரி. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கோட கையாளாதனம் இருக்கு இல்லையா? இப்போ நீட்டுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லி உதயநிதியை கலாய்ச்சின்னு இருந்தாங்க. சரிப்பா, அவரால் தான் முடியல, நீங்க என்ன பண்ணுவீங்க நீட்டுக்குன்னா? நீங்க நீட்டை எதிர்க்கிறன்ட்டு நேரடியாக எதிர்த்துடணும். நேரடியாக எதிர்க்கிறது மட்டும் இல்லாம நீட்டை நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சில அஃபிடவிட்ஸ்ல வந்து விஜய் வந்து நீட் சென்டர்ஸ் கூட அசோசியேட் ஆயிருக்காருன்னு நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க திரும்ப வந்து நீட்டு தான் இல்லாமா, நீட் இல்லைன்னா வேற வாழ்க்கை இல்லையா? அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இப்ப நீட் எல்லாம் வாழ்க்கை இல்லையான்னு, அடுத்து டாக்டர் தான் எல்லாமான்னுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க,
டீச்சர் தான் எல்லாமா, இன்ஜினியர் தான் எல்லாமா, இந்த மாதிரி இவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பேசுனாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல பீகார்காரங்க, ஒரிசாக்காரங்க, அஸ்ஸாம்காரங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் போய் பீகார்ல வேலை பார்க்கணும். எனக்கு ஒரு ஒரு பையா கியா பையா அந்த மாதிரியான அரே பையா போலோ பையா மாதிரி நாம அங்க போய் கொத்தடிமை வேலை மொத்தம் பார்க்க போகணுன்றதுதான் இவங்க சொல்றாங்களா அப்படின்றது வந்து தெரியல. திரும்ப திரும்ப சொல்ற ரீசன் ஒருவேளை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எதுக்கு டாக்டர் கிட்ட ஆகணும், போய் ரீல்ஸ் போடு. இல்ல இவங்க கஷ்டப்படாம ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு வந்த மாதிரியான டோன்லயே எல்லாம் நடந்துரும். ரீல்ஸ் போட்டு உட்காந்துருங்க. நாங்க வந்து எங்க அண்ணனுக்கு நாங்க வந்து பொண்டாட்டியா இருப்போம், அண்ணன் மாதிரி யாருமே இல்ல, இந்த மாதிரிலாம் சொல்லு, சொந்த காசை போட்டு அண்ணன் எல்லாமே செய்யறாரு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி மினிஸ்டர் ஆயிட முடியுமா? எல்லாராலையும் முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி சொந்த காசுங்கிறேன். எனக்கு அதுவே தான் இருக்கு. அவர் வந்து அஃபிடவிட்லயே 400 கோடியோ 600 கோடியோ தான் சொன்னாரு. இவங்க பட்ஜெட்டே லட்சக்கணக்கான கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட்டு வந்தா என்ன விட்டுட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க இப்போ 400 கோடியை விட்டுட்டு வரேன் அப்படின்னா இங்கேயும் 400 கோடி இருக்கு, இல்ல ஒரு 600 கோடி இருக்கு அப்படின்னா நீங்க விட்டுட்டு வரேன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. லட்சக்கணக்கான கோடியில பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி 400 கோடியை விட்டு வந்தா யாரு வர சொன்னா? இல்ல என்ன ஹைலைட்னா, தமிழ்நாடோட ஒட்டுமொத்த பட்ஜெட் அளவு எவ்வளவு? லட்சக்கணக்கான லட்ச கோடிகள், எக்கச்சக்கமான அளவு வரும் இல்லையா? அதையே அண்ணா விட்டுட்டு வந்தாரா? அண்ணன் நினைச்சிருந்தா அதை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அண்ணா அதையே விட்டு வந்தாரான்னு ஒரு பில்டப்புக்கு தான் இது. அந்த சட்டமன்றத்துல வந்து மரிய வில்சன் வந்து கம்யூனல் ஹேட்ரட் ஸ்பெட் பண்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய டோன்ல வந்து அருண்ராஜும் நிர்மல்குமாரும் தொடர்ந்து பேசுறாங்க. இது நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்கல்ல ஒரு டிரைவரோட பையனை வந்து நாங்க ஒரு எம்எல்ஏவா ஆக்கிட்டோன்னு, நீங்க சொல்லுங்களேன். அந்த டிரைவரோட பையன் எம்எல்ஏவா இருக்காருல்ல, அவரை எழுப்பி டிரைவரோட பையன் டிரைவராவே ஆகட்டும், எம்எல்ஏ தான் எல்லாமா, டிரைவரா ஆக்கிருக்கலாம்ல, போய் வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லலாம்ல. இப்ப நான் போய் நீங்க வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொன்னது அஃபென்ஸ் தானே, வருணாசிரம் தர்மத்தை வந்து வேற மாதிரி புகுத்துறது தானே. அவரை சொல்லுங்க பாப்போம். இல்ல இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்கல்ல, நீங்க சொன்னதுதான் இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்கல்ல. அவங்க அமைச்சர் வெங்கட்ரமணன் இருக்காருல்ல, போய் அவர்கிட்ட ஒண்ணு சொல்லுங்க. அவரு சொல்லுங்க, உங்க பையனை இதாக்குங்க. வெங்கட்ரமணன் பையன் வந்து பிளம்பர் ஆகும் பொழுது, பிளம்பர் ஆகுங்க, எலக்ட்ரிஷியன் ஆகும்போது டாக்டரை விட்டு வெளில வந்துக்கிறோம். நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஆகிக்கிறோம். நீங்க அங்க சொல்ல மாட்டீங்க, எங்கள்கிட்ட மட்டும் வந்து நீ இதை பண்ணாத, நீ அதை பண்ணாதன்னு சொன்னா நாங்க நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? முதல்ல நாங்க உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம், நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, உங்க கட்சி ஆட்சியில இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு வேணுங்கிறத தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு யாரோ சொல்லி ஏதோ ஒரு வகையில நீங்க வேணுமா அந்த டோன்ல நீங்க வந்து எனக்கு நான் சாதம் சாப்பிடணும், சோறு தான் திம்ப நானு, நீ என்னை வந்து சப்பாத்தி தின்னு, நீ வந்து வேல்பூரி தின்னுலாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ என்ன சொல்லக்கூடாது. நான் என்ன திங்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன படிக்கணுங்கிறத எனக்கு டாக்டர் வேணாம்னா நான் இன்ஜினியர் ஆக போறேன், எலக்ட்ரிஷியன் நான் ஆகிட்டு போறேன். நீ என்ன எனக்கு சொல்ற? என்னால ஆக முடியலன்ட்டு தான் நான் உன்கிட்ட வந்து நிக்கிறேன். என்னால நீட் எழுத முடியாது, இந்த பரீட்சைக்கு என்னால போக முடியாது, ஆனா மருத்துவம் படிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நான் வந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட வந்து நிக்கிறேன். உன்னால செய்ய முடியலங்கிறத வந்து உன்னால செய்ய முடியலங்கிறத நீ ஏத்துட்டு கூட போயிடு. என்னால முடியல, அவங்க பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா, வயிற்று வலின்னு போறவனுக்கு வயிற்று வலி மாத்திரை கொடுக்காம நீங்க வயிற்று வலி மாத்திரையே தான் போடணுமா, 2 போட்டுக்குங்க இல்லனா முடியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. எதையாவது சொல்லிட்டு போ, அதை விட்டுட்டு நீங்க வந்து இதை படிக்காதீங்க, நீங்க வந்து அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதே அதே மாதிரிதான். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க என்ன, நாங்க உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீ சொல்றதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நாங்க எங்களுக்கு இது நல்லது நடக்கும் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாமலாத இருங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசான தாவேகா அரசுக்கு நம்ம வைக்கிற ஒரே கோரிக்கை. இல்ல இறுதியான ஒரு மேட்ரு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். அதாவது ஏற்கனவே ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெங்கட்ரமணா, அவர் பேர் என்னப்பா, ஏதோ ஒரு ஆளு, அவரு டெல்லி பிரதிநிதி ஆச்சா, அவர் நம்ம ஊருக்காரர் கிடையாது, அவர் ஏன் டெல்லி பிரதிநிதியா வச்சீங்க? சரி, அதை விட அவர் உங்க ப்ரொடியூசரை டெல்லி பிரதிநிதி ஆக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருந்த நேரத்துல அர்ச்சனா கல்பாத்தி கொண்டு வந்து அறங்காவலர் குழுல கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. எந்த அமைச்சர் கொடுத்திருக்காரு? அவர் தான் சாமி அமைச்சர் ரமேஷ். அது என்ன சாமி அவரெல்லாம் இல்ல, அந்த சட்டப்பேரவையில எம்ஆர்கே பண்ணி வந்து அப்படி சொன்னதுனால அந்த டோன்ல வந்து அவரை பார்த்து வேற விஜய் வேற பயங்கர புன்னகை சாமி அமைச்சர். முதல்ல இந்த எம்ஆர்கே ஏவாவேலுக்குலாம் ஒரு வேண்டுதல், அது என்ன ஒரு ஐயர் அமைச்சரை மட்டும் நீங்க சாமி அமைச்சர்ன்றீங்க, ஏன் மத்தவங்க எல்லாம் சாமின்னு சொல்ல மாட்டீங்களா? குமரசாமி சேகர் பாபு இருந்தப்போ சாமி அமைச்சர் இல்லையா? அப்போ அது எங்க இருந்து வருது? அது உங்ககிட்ட இருந்தே வருதுன்னா அது வந்து முதல்ல. ரெண்டாவது இன்னொரு விஷயமா, அந்த மரிய வில்சன் மேட்டர்லயும் இப்ப நானும் நீங்களும் உட்காந்து பேசுறோம், மக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திமுக வந்து அதுல எந்த டோனுமே எடுக்கல.
இவ்வளோ ஒரு ஹர்ட்டடான ஒரு விஷயத்த கொண்டு வந்து திணிக்க போறாரு. திமுக அதுல வந்து கம்முன்னு இருந்தது, இல்ல ஏஓவேல் வந்து அதை சமாதானப்படுத்தி சில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதே வந்து ரொம்ப மோசமா பார்க்க வேண்டியதா இருக்கு. நமக்கு என்ன இப்ப முக்கியமான மேட்ரு என்னன்னா, இவங்க எல்லாம் அப்ப இது பண்ணிருக்காங்கல்ல, இப்போ அடுத்து இப்போ ஜனநாயகன் ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க, அடுத்து பிகில் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்கல்ல, பிகில் ப்ரொடியூசர் வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா ஒரு 50 படம் நடிச்சிருக்காரா, கலாநிதி மாறனும் கொஞ்சம் தயாரிச்சு, கலாநிதி மாறனுக்கு ஏதாவது ஒரு வாரிய பதவி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. இல்ல அந்த மாதிரி வேற யாரும் நிறைய ப்ரொடியூசர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் தான் டிசி வந்திருக்கு. டிசி வந்து ரூட்டோட கனெக்ட் ஆன எல்லாரும் வந்து டிசில இருக்காங்க. சோ இந்த மாதிரியான இது இருக்கும்போது கண்டிப்பா கலாநிதி மாறனுக்கும் ஏதோ ஒரு கொடுக்கறதுக்கு வாரியத்துல அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டு போனா அவர் ஏதாவது கேவலமா கேட்டுற வாய்ப்பு இருக்கு. மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன, இது ஒரு என்ன போக்குன்னே தெரியல. நான் தான் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிக முக்கியமான பதவிகள் தூக்கி கொடுக்குறேன், இது தூக்கி அதை கொடுக்குறேன். எனக்கு டவுட் என்னன்னா, வரலாறுலாம் விட கௌதம் மேனன் வந்து எனக்கு எதை எப்ப கேட்டாலும் நம்மளோட பெரிய கடங்காரர் அவர் தான். கடன் கடன் கடன், கஷ்டத்துல துருவ நட்சத்திரம் 3 நாள் வருது, ஆனா கடன் கடன் கடன். அதை விட பெரிய கடன் தான் விஜய் பட்டிருக்காரா? ஏன்னா ப்ரொடியூசர் கடன் பட்டா 2 படம் நடிச்சு கொடுப்பாங்க. ப்ரொடியூசருக்கு ரொம்ப கடன் பட்டதுனால, சார் என்னால படம்லாம் என்ன படம் நடிச்சு கொடுக்க முடியாது, நான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டேன், இனிமே நான் நடிக்க போறேன்னா ரசிகர்கள் ஃபயர் விடுவாங்க, ஆனா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, என்னால நடிக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணீங்க, நீங்க டெல்லி பிரதிநிதி வச்சுக்கங்க, அடுத்து என்னால இந்த காசை படம் பண்ணி தரேன்ற காசை தர முடியல, ஆனால் நீங்க வாரியத்தை இந்த அரங்காவலர் குழுல வந்து இருந்துக்குங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஊராமுட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஊராமுட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் ஸ்டாலே வச்சுக்கிறீங்க. அந்த கேள்வியை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, அதை வந்து அடுத்து வந்து இந்திய அளவுல உலக அளவுல அதை பண்ண போறாங்க. இது என்னன்னா, நீங்க சொல்லும் போது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுத்ததெல்லாம் சொல்றீங்க, அமைச்சர் வீட்டு கையே என்ற மாதிரில இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடியே அவர் படம் நடிச்சப்பலாம், அந்த சுறா இந்த மாதிரி தோல்வி படம், குருவி இந்த மாதிரியான தோல்வி படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த தோல்வி படங்களுக்குலாம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, அந்த ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லாம் வந்து விஜய் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுத்துட்டு அந்த விஷயத்த அப்படிலாம் இல்ல, நான் யாரையும் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காகவே விஜய் வந்து அவங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் இவங்களுக்குலாம் வந்து தொடர்ந்து பதவி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்ப என்னன்னா, சின்ன பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம சஞ்சீவ் அவருக்கு அடுத்து என்ன வாரிய கண்டிப்பா உள்ள பதவி இருக்கு. தாடி வீடியோலாம் வேற எடுத்து அனுப்புறாரு, தாடி பாலாஜி வேற இருக்கு. அந்த இல்ல தாடி பாலாஜி அந்த எடுத்துக்கிட்ட அப்படின்னு இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி எல்லாம் கையாசி வீடியோ கேமரா வச்சுட்டு, ஆமா அவருக்கு எல்லாம் அடுத்து என்னென்ன பதவி கொடுக்க போறாங்க நம்ம பாப்போம். இன்னொரு விஷயம், முக்கியமான உள்துறை செயலாளரை மாத்திட்டு சஞ்சீவ் உள்துறை செயலாளர் நல்லா இருக்குல்ல, ஒரு அது பண்ண முடியாது இல்லங்க. ஏன் முடியாதுங்க? எனக்கு ஒரு ஐஏஎஸ் அங்க முக்கியம். இப்ப ஐஏஎஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எல்லாம். ஐஏஎஸ் வாரிய தலைவர் பதவி இந்த மாதிரி அதெல்லாம் முடியும். முதலமைச்சர் மட்டும் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சீங்க முதலமைச்சர்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு டிடிஎஸ்-ஆன பதவி, ரொம்ப சீரியஸா இருக்கணும். இப்ப எவ்வளவு கேக் வாக்க பாருங்க, நீங்க வரணும் ராவண மோண்டா பாட்டா திருப்பி சொல்ல எனக்கே போர் அடிக்குது. ராவண மோண்டா இந்த 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 இது அந்த இது அதுன்றது இதெல்லாம் பண்ணாலே இப்ப நீங்க ஈஸியா பண்ணிட முடியுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து சஞ்சீவ் உள்துறை செயலாளர் ஆவறதுக்கு என்ன, சிஎஸ் ஆவறதுல என்ன, சீஃப் செக்ரட்டரி ஆவறது வந்து ஒன்னும் கஷ்டமான காரியம் கிடையாது. அர்ச்சனா கல்பாத்தி அர்ச்சனாக்கு நீங்க கொடுக்க முடியும் போது அடுத்து இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு என்ன இருக்கு? அடுத்து வேற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வரிசையா கொடுத்துடலாம். சரி, அடுத்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு தீர்மானம் வந்து ஒன்று நிறைவேற்றிருந்தாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி, தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடணும்னு. இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து சென்னையில் ஹைகோர்ட்டில் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கேட்கும்போது அவங்க ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நாங்கள் அப்படிலாம் உங்களை கடைசியாக பாடு 3ஆவது பாடலாம் சொல்லவே இல்லை, தேசிய பாடலையும் தேசிய கீதத்தையும் அடுத்தடுத்து பாடுங்கன்னு தான் சொன்னோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை நான் முதல்ல பாடக்கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்க 2வது 3வது வரிசைக்குள்ள நான் வரல, நீங்க தான் தேர்டா பாடிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன இவங்க வந்து அவங்க தான் பாட சொன்னாங்கன்னு சொல்றாங்க. உன் கையை பிடிச்சி யாருமே இழுக்கல, யாரு இழுத்தான்ட்டு நீங்க 3ஆவதா அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பாட சொன்னீங்க. பாட சொல்லிட்டு முதல்ல ஆல்ரெடி இருக்கிறவன ஆல்ரெடி அரசாணை வெளியிட்டு இருக்காங்க, இதுதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல்ல 1970s. எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நீங்க இப்போ வந்துட்டு தனி தீர்மானம் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அதை வந்து ஒரு சட்டமா இது பண்ண போறீங்க, மசோதா தாக்கல் பண்ணி சட்டமா கொண்டு வர போறீங்க அப்படின்னா அது குட். நீங்க வந்து திரும்ப தீர்மானம் என்ன பண்ணணும்னு என்ன தீர்மானம் என்ன பண்ணும்? இல்ல எனக்கு என்ன டவுட், இல்ல அண்ணா வந்து ராஜதந்திர நடவடிக்கை தான் இதை பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாரும் மரிய வில்சன் மாதிரியே தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டான்னா
இப்ப நீராறும் கடல் எடுத்த மரியவில்சன் பாடினா எப்படி இருக்கும்? அந்த கொடுமையெல்லாம் நீங்க தாங்கக்கூடாதுன்னு தான் தேடா வச்சுட்டோம். அதுக்காக நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் மரியவில்சன் நீராறும் கடலத்தை திடீர்னு எழுந்து பாட சொல்லிட்டேன். அவரு தேசிய பாடல் தேசிய இல்ல கீதம் அவர் நீராறும் கடலத்தை பாடுனாலே தேசிய கீதம் மாதிரிதான் கேட்கும். ஓகேவா? அந்த ஒரு நல்ல எண்ணம் கருதிதான் அண்ணா அப்படி மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு கொட்டு வந்து வரிசையா இவங்க நீதிமன்றத்துக்கிட்ட வாங்கிட்டு இருக்கக்கூடிய கொட்டுகள்ல வந்து மிகப்பெரிய இன்னொரு கொட்டா வந்து இந்த வாரம் இது ஆடா இருக்கு. அதாவது வாரம் நம்மளால பார்க்க இந்த வாரத்திலேயே 2 தீர்மானம் சொல்லிட்டோம். இதே விஜய் தான் முன்னாடி என்ன சொன்னாரு, இப்போ முதலமைச்சர் விஜய் முன்னாடி விஜயா இருக்கும்போது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேன், தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கீங்க, போயிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஒரே வாரத்துல 2 தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, யாரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டா நாங்க கொஞ்சம் கிளியர் ஆயிடுவோம்ல. அப்படி இந்த கேள்வி வந்து நீங்க அப்படியே பேசினே இருக்கும்போது டக்குன்னு 4th வால்ல பிரேக் பண்ணி டக்குன்னு கேமரா பார்த்து யாரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, யாரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, பதில் சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க கேமரா பார்த்து கேட்டுடலாம். அதோட இந்த வாரத்துக்கான விவாதம் முடியுது. அடுத்தடுத்து என்னென்ன கொட்டுகள் வாங்குறாங்க, இல்லை என்னென்ன விஷயம் இருக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்றாங்களா, சட்டப்பேரவையில சட்டமன்றத்துல என்ன பேசுறாங்கன்றத வந்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம். நன்றி.